Taste the Daily. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளாளப்பட்டியில் உள்ள MIT வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. MIT கல்விக் குழும தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் பிரவீன்குமார், செயலாளர் மோனிகா பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி, தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 107 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலுவை கண்டித்து இலங்கை தமிழர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிவல பாதையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் மற்ற மாவட்டங்களில் உள்ளதை போல தனித்தனி வீடுகளாக கட்டித்தர வேண்டும் என இலங்கை தமிழர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனை புறக்கணித்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பூமி பூஜைக்கு கடந்த 9ஆம் தேதி வந்த விடியா அமைச்சரை கண்டித்து இலங்கை தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் எதிர்ப்புக்கு மத்தியில் மீண்டும் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்ட ஏவா வேலுவை கண்டித்து இலங்கை தமிழர்கள் கண்டன முழக்கமிட்டனர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் செல்லுமிடமெல்லாம் மக்கள் விரட்டி அடிக்கும் சம்பவங்கள் நிகழ்கின்றன. எந்தவித அறிவிப்புமின்றி இரவு 2 மணியளவில் விசாரணைக்கு வந்த காவல்துறையினர் பெண்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணநகர் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கும் குப்பண்டம்பாளையத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரதராஜன் பயன்படுத்தி வந்த சரக்கு வாகனத்தை தியாகராஜன் தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து வரதராஜன் அளித்த புகாரின் பேரில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி இரவு 2 மணியளவில் தியாகராஜன் வீட்டிற்கு விசாரணைக்கு வந்த காவல்துறையினர் பெண்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சரக்கு வாகனத்தை மீட்டுச் செல்வதிலேயே விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் குறியாக இருந்துள்ளனர். வக்கீலோடையும் பேச மாட்டீங்க, எங்க கூடயும் பேச மாட்டீங்க. அது யாரு கூட தான் பேசுறது எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. எத்தனை மணிக்கு எஃப்ஐஆர் கேஸ் கொடுத்தாங்க? அவங்க எத்தனை மணிக்கு எஃப்ஐஆர் கொடுத்தாங்க? நைட் 11 சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் பைக்கில் கல்லூரிக்கு சென்று வந்த பட்டியலின மாணவனின் கைகளை வெட்டி அவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவன் ஐயாசாமியை வழிமறித்த 3 இளைஞர்கள், எங்கள் முன் நீ எப்படி வாகனத்தை ஓட்டிச் செல்லலாம் என்று கூறி அவரது 2 கைகளையும் வெட்டியதோடு மட்டுமல்லாமல் அவரையும் வீட்டையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வல்லரசு, ஆதி ஈஸ்வரன் மற்றும் வினோத் ஆகியோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.